வணக்கம். நான் ரகுநாதன் சிவலிங்கம், கிளிநொச்சி இந்து கல்லூரியின் உப அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய முதல்வர் திருமதி மீனலோஜினி இதய அவர்கள் வருகிற 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய 37 வருட கற்பித்தல் பணியை நிறைவு செய்து ஓய்வு பெற இருக்கின்றார். அந்த வகையில் 87ஆம் ஆண்டு உருத்துவரம் மகா வித்தியாலயத்திலே நான் கல்வி கற்ற காலத்தில் ஆசிரியராக அங்கே கடமையாற்றியிருந்தார். எங்களுடைய கல்வி பொருத்தராதர உயர்தர வகுப்புகள் மீண்டும் உருத்துவரம் மகா வித்தியாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவர் அங்கே தன்னுடைய கடமையை ஆற்றியிருந்தார் ஆசிரியராக. அந்த உருத்துவரம் மகா வித்தியாலயத்திலே படித்து உருத்துவரம் மகா வித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றி பின்னைய காலங்களிலே உருத்துவரம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபராக பொறுப்பேற்று பாடசாலையையும் அந்த கிராமத்தினுடைய பிள்ளைகளையும் முன்னிலை பெறச் செய்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய நான் உருத்துவரம் மகா வித்தியாலய பழைய மாணவன் என்ற வகையிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருடைய காலப்பகுதி போருக்கு முன்னான காலப்பகுதியிலே நீண்ட இடப்பெயர்கள், பொருளாதார பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கான கற்பித்தல் பணியை சீராக கற்பித்த ஒருவர். அதே போன்று அதிபராக கடமையை பொறுப்பேற்ற பொழுது அவர் தன்னுடைய பணியை கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல பள்ளிகளிலே சிறப்பாக வினைத்திறனுடனாக பணியை ஆற்றியிருக்கின்றார். என்று கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நிறைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஒழுக்க விழுமியங்களை பேணுகின்றவர்களாக இவர் உருவாக்கியிருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு நன்றி கூறுவதோடு எங்களுடைய இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் அதிபராக கடமையேற்று பல பணிகளை இந்த பள்ளியிலே செவ்வனை நிறைவேற்றியிருக்கின்றார். அது பௌதிக வள பணியாக இருக்கலாம், அல்லது இணைப்பாட விதான செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது விளையாட்டு நிகழ்வுகளாக இருக்கலாம். எல்லா நிகழ்வுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து சகல துறையிலும் ஆளுமையுள்ள ஆற்றலுள்ள இந்த சமூகத்தை ஆளுகின்ற நல்ல பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு கொடுப்பதிலே அவர் அரிய பணியாற்றி இருக்கின்றார். அந்த வகையிலே அவரை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய இந்த ஓய்வு காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துவதோடு 3/8 ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்வில் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள் கலந்து கொண்டு அவருக்குரிய கௌரவத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கூடி போயோ.